நான் தான் மதுரை ஜெயில் வார்டு பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். யார் செல்வராசு தானே இது? உன் பொருளும் நீங்கள் இருக்காமியா? நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்த போட்டு ஐயா ஒன்று எடுத்துக்க சொன்னார். நாளைக்கு வரசா 10 மணிக்கெல்லாம் வந்துடுறியா? சும்மா எல்லாம் சொல்லி இருக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். நான் ஜெயிலிருந்து தான் வரேன். ஆனால் நான் உள்ளே போகிறதுக்கு காரணம் ஒரு ஃபோன்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியுதா? பேராசை மனுஷனோட சாபம். என் பேர் செல்வராஜ். ஊருக்குள்ளே செல்வான்னு கூப்பிடுவாங்க. அப்போ நான் ஒரு 8ஆப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லை 8ஆப்பு போய்கிட்டு இருந்தேன். என்னடா டச்சு போன காட்டுறேன்னு சொல்லிட்டு காலங்காத்தால் நிற்க வச்சுருக்க. இது என்ன பெருமாள் கடை வடையா? சரி நம்ம கொண்டு கூட சாப்பிடுவோம், பசிக்குது. உன்னை போய் பெரிய மனுஷன் நினச்சேன் பாடுறா. நான் சொல்கிறேன், இது பஜ்ஜியும்ல போண்டாவும்ல. நம்ம 8ஆவது படிக்கிறோம்டா ஹரி. இன்னும் நீ சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காதரா. அப்போனா அது என்னன்னு காட்டுறா ஃபஸ்ட்டு. காட்டுறேன். என்னடா நிஜமாலே வச்சுருக்க? என்ன சும்மா சொல்ல நினச்சியா? எப்பட்றா? நான் காட்டாமத்து மாமா இருக்கார்ல, நம்ம ஊர் திருவிழாக்கு மதுரையிலேருந்து வந்திருந்தார்ல, அவங்க மாமா விக்கிட்ட ஃபோன் கொடுத்துருந்தாரு. அதை வச்சுட்டு ரொம்ப சீன் போடுறான்டா அவன். முந்தா நேற்று அவன் கையில் ஃபோனை வச்சுருந்தான். குர்ரா தடையை பார்த்துட்டு தானேன்னு சொன்னதுக்கு எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டான்டா. இந்த ஃபோனை வச்சுட்டு ரொம்ப சீன் போடுறான்டா விக்கி பையன். அந்த விக்கி இருக்கால, 2 நாளைக்கு முன்னாடி டீக்கல்ல வச்சுட்டு போயிட்டான். நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அவனுக்கு மாமா காட்டாமுத்து அவனை போட்டு சாத்திட்டாடுறா. இதை வச்சுட்டு நம்ம என்னடா பண்ணுறது? இதை வச்சுட்டு என்ன வேணால் பண்ணலாம். டேய் ஏதோ வண்டி சத்தம் கேட்டுச்சுல்ல? என்னடா வண்டி சத்தம்ட்டு வாடா, நம்ம 8ஆவது படிக்கிறோம்டா, பயப்படாதடா. அந்த காட்டை முத்துக்கிட்ட மாட்டான் தெரியும்டி யார் பயப்படுறான்னு. டேய் செல்வராஜ், என்னடா படம் பேரோ போடாமல் ஆரம்பிச்சிட்டாங்க? படம் பேர்லாம் போட மாட்டாங்கடா, பாடுறா. உனக்கு எப்பறம் அதெல்லாம் தெரியும்? நான் ஒரு வாரமாக இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கேன்டா. என்னடா இது வசனமே புரியலை. வசனமா முக்கியம், படத்தை பாடுறான். எல்லாம் சரி, இந்த சவுண்டு மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலடா. அதான் அங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, அமுக்கி பாடுறா. ஹரி மூடிட்டு படத்தை பாடுறா. தேவையில்லாம் வேறெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த சவுண்ட் வைக்கிறது மட்டும் தானே எப்படி இருக்கு. என்ன தம்பி, சவுண்ட் நான் வச்சு தரட்டுமா? அண்ணே மாயாண்டியண்ணே. என்னடா அண்ணன் ஃபோனை கொடுங்கண்ணே. என்ன உங்கள் ஃபோனா? மாயாண்டியண்ணே ஃபோனை கொடுங்க. வயசு என்ன படம் பார்த்துட்டு இருக்கா? குர்ரா சொல்ல போய் உங்கள் அப்பா. மாயாண்டியண்ணே தேவையில்லாமலாம் பேசாதீங்க, ஃபோனை கொடுங்க. உங்கள் வயசு என்ன காட்டுக்கு வந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க? கொடுங்க, செல்ல கொடுங்கடா. உங்கள் அப்பா மட்டும் சொல்ல வாடா. மாயாண்டே நேற்று தான் நீங்கள் சாதனை ஆண்டி வீட்டுக்குள்ளேருந்து வந்தீங்க. நாங்கள் தான் கேட்டோமாண்ணே. ஆமாண்ணே, நாங்கள் ஏதாச்சும் கேட்டோம்மா. ஃபோனை கொடுண்ணே முதல்ல. என்னடா முதல்ல அந்த ஆண்டியில் டிவி ரிப்பேரா, அது சரி பண்ண போனேன்டா. டேய் ஃபோனை கூட வச்சுக்கணே, வீட்டில் என்ன சொல்லிடாத. ப்ளீஸ்ண்ணே ஃபோனை கொடுண்ணே. மாயாண்டே என்னண்ணே வீட்டில் தெரிஞ்சால் உயிரோட விட மாட்டாங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே ஃபோனை கொடுண்ணே. செத்து போடா. இந்த வயசு படம் பார்க்குறேன்டா. உன் வயசு என்ன? டேய் சாவுடா. என்னடா மேலே கவிக்கிறோம்? டேய் போடா. நீ பண்ணுற வேலை ஒன்றும் சரி வெளில பண்ணிட்டு என்னடா முறைக்கிற? டேய் அந்த காட்டம் வந்து போன திருட நீங்கள் என்ன? டேய் வாங்கடா. டேய் வீட்டில் கட்டி வைக்கிறாங்களா? வாங்கடா. பஞ்சாயத்துக்கு கொடுத்துறேன். வாங்க வேணாண்ணே. சொல்கிறதுக்கு என்ன மாயாண்டே? வாங்கடா வீட்டில் வாங்கடா. உங்கள் டவுசர் அவுக்க விட மாட்டேன். வாங்கடா. டேய் உங்கள் 2 டவுசர் அவுக்கல. என் பேர் மாயாண்டி இல்லைடா. என்னடா பண்ண போகிற? உயிர் கொடுப்பான் தோழன் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம கேட்டிருப்போம்ல. அதை அன்றைக்கி தான் நான் நேரில் பார்த்தேன்.
திரும்பி பார்த்துட்டே ஓடினான் என் நண்பன். ஆனால் இந்த மாயாண்டினால் ஓட முடியாது. ஏன்னா இப்போ நான் அவனை கொல்ல போகிறேன். என்ன சொன்ன? என் டவுசரை கழட்டுவியா? ஏன் இப்போ கழட்டுற பார்க்கலாம். நாங்கள் படம் பார்த்தா உனக்கு என்னடா எரியுது? தப்பு பண்ணடா தம்பி, இது சின்ன வயசுல உனக்கு வேணாண்டா. அதை கேட்டவுடனே எனக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. ஆனால் சனியை கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு. ஆனாலும் என் மண்டைக்குள்ளே இருக்கிற அந்த மிருகம் ஒன்று தெளிவாக சொல்லிச்சு. அது அப்படி என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு? அவனை கொல்லு, அவனை ரசித்து கொல்லு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது சரிதானு. பேராசை மனுஷனோட சாபம்.